எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம். இங்க முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பர் டிசம்பர்ல எல்லாரும் வந்து மண் ஏற்றி போடுவீங்க இல்லையா, எர்த்திங்க பண்ணுவீங்க காடமத்துக்கு. அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கம்போஸ்ட் வந்து கொடுக்கறது எல்லாருமே பண்றீங்க. நல்ல விஷயம், கம்போஸ்ட் கொடுக்கணும் கண்டிப்பா. அப்பதான் வந்து சாயில் ஹெல்த் வந்து நல்லா அதிகமா இருக்கும். பட் அது ஒரு சின்ன விஷயம். நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா, இந்த கம்போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் மினூர், ஆட்டு உரமோ இல்லை மாட்டுச்சாணமோ பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து காய வச்சு மட்டும் இருக்கும், ட்ரை மட்டும் பண்ணியிருக்கோம், அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், கெட்ட செய்கிற மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும், பேத்தோஜன்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிசீஸ் வரும். உங்களுக்கு வந்து ஃபிசேரியம், கிளம்ராய்டு எல்லாம் வரதுக்கு அதான் ரீசன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நீங்க வாங்குறத வந்து கம்போஸ்ட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹீப் வச்சு நம்ம வந்து கம்போஸ்ட் பண்ணோம். சரி, கம்போஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து அப்படியே ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் பியூரா வாங்குறீங்க. பியூரா வாங்குறது ஓகே, பட் பியூரா நீங்க அப்படியே போட்டா கம்போஸ்ட் ஆகாது. அது கம்போஸ்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா வந்து கார்பன் வேணும். கார்பன் வேணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நல்லா அதாவது இலத்துல கொடுக்கணும். இலை லீஃப் எல்லாம் எடுத்து நம்ம வெட்டி போடணும். அதே மாதிரி உங்கள்ட்ட காஞ்ச இந்த மாதிரி சருகு இருக்கு வச்சுங்களேன், இந்த மாதிரி இங்க பாருங்க, இந்த மாதிரி சருகு இருக்கு இல்லையா, சருகெல்லாம் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கார்பன் கண்டென்ட்டை வந்து அதிகப்படுத்தணும். அப்பதான் வந்து கம்போஸ்டிங் வந்து நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா 100 டன்னுக்கு 1 டன் வந்து ராக் பாஸ்பேட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. டீகம்போசர் அது நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கலந்துக்கலாம். இதுலேயே வந்து சூடோமோனாஸ், ட்ரைகோடோமா விரிடே இந்த மாதிரி ஐட்டத்தை நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹீப் மாதிரி நம்ம வந்து வைக்கணுங்க. ஹீப் மாதிரி பண்ணாதான் உள்ள வந்து நமக்கு வந்து ஹீட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குல்ல, பேத்தோஜன்ஸ், அது வந்து எல்லாமே வந்து அழிஞ்சு போகும். முக்கியமான விஷயம், மாய்ச்சர் வந்து நல்லா வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 60% மாய்ச்சர் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அதை வந்து பெரட்டி விடணும். ஏன்னா பெரட்டி விட்டாதான் நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜன் கிடைச்சாதான் நமக்கு வந்து சீக்கிரமா வந்து நமக்கு வந்து அந்த கம்போஸ்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த ஹீட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நான் வாங்க உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்றது உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி ஏன் நம்ம கவர் பண்றோம்னா, இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. தண்ணி வந்து ஒரு வாட்டர் வந்து ஒரு மாய்ச்சர் வந்து லெவலுக்கு தான் இருக்கும். அதுதான் ரொம்ப மழை பெஞ்சு போச்சுன்னா இதோட நியூட்ரியன்ட்டும் லீச் ஆயிடும். இன்கேஸ் அதனால நம்ம இப்படி போட்டிருக்கோம். இன்னொரு விஷயம், இப்படி போறதுனால உள்ளுக்குள்ள இன்னும் ஹீட் நல்லா இன்க்ரீஸும் ஆகும். ஒரு 1 வீக் வச்சுட்டீங்க, வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டெஸ்ட் பண்ணணும், இப்படி ஹீட் வந்து உள்ள ஜென்ரேட் ஆகுதா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்டிக் எடுத்துங்க, இதனால அதுக்கு உள்ள விடணுங்க. நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வெளில எடுத்து இதை நீங்க தொட்டு பார்க்கணுங்க. சூடு வந்து அப்படியே இருக்கு பாத்தீங்களா, சூடு இருக்கு. அப்ப வந்து உள்ளுக்குள்ள அந்த ப்ராசஸ் நல்லா போயிட்டு இருக்குது அப்படிங்கிற. இதுக்கப்புறம் நல்லா கம்போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இது இருக்கிற அளவு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிச்சோடனே ஒரு 45 டேஸ்ல நல்லா டீகம்போஸ் ஆயிடும். இது நீங்க யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கம்போஸ்டும் பிளான்ட்டுக்கு வந்து கிடைக்கும், நியூட்ரியன் நல்லா கிடைக்கும். முக்கியமாக இந்த பேத்தோஜன் நோய்கள் பரவுறதும் கம்மியாகும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.